Hello, greetings to one and all. On behalf of Source Aim Educational Trust, I bring my greetings and salutations for you, for the viewers of the TET Psychology Exam Writers. So far, we posted two videos. I believe that you watched all the two videos and came to know about all the content of the exam. அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்முடைய டெட்டினுடைய சைக்காலஜி எக்ஸாமுக்காக நம்ம பதிவிட்ட ரெண்டு வீடியோக்களை நீங்கள் பார்த்துப்பீன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்பொழுது நாம் மூன்றாவது யூனிட்டுக்குள்ளாக போக போகிறோம். Today we are going to enter into the third unit of video explanation, which will be very useful for your exam. உங்களுடைய தேர்வுக்கு மிகவும் முக்கியமாக அத்தியாவசியமாக இருக்கிற மூன்றாவது யூனிட்டுக்குள்ளாக இன்றைக்கு நம்ம போகிறோம். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கிவ் தி அவுட்லைன் ஆஃப் தி தேர்ட் யூனிட். in the board I indicate the topics only. The cognitive development. We are going to see about the cognitive process and we are going to see about the attention, the types of attentions. And also we are going to see the span of attention and the sensation of attention. So we are going to learn and know about new things in this third unit. So I welcome you and also I request you to spend your time for this video. So it will be very useful for your examination. உங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் எங்களோடு கூட இந்த முழு வீடியோவை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருக்கும். அதனால வாங்க நம்முடைய வீடியோ லெசனுக்காக நம்ம போகலாம். Okay, come let us think about the TET psychology exam. Okay, today we are going to see about the cognitive development, which is the first topic in the third unit. யூனிட் 3ல் முதலாவது தலைப்பில் இருக்கிற காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் தட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்? அது உங்களுக்கு புரியுதா? அப்படி இல்லைன்னா தமிழில் நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அறிவாற்றலுடைய வளர்ச்சி. எஸ், அறிவாற்றல், ஒவ்வொருத்தருக்குடைய அறிவாற்றல் இருக்கிறது, அதனுடைய வளர்ச்சி குறித்து படிக்கிறது தான் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். Okay, let us give the definition for that. Cognitive development refers to how we learn, how we think, and how we do the problem solving from childhood through the adulthood. அதாவது அறிவாற்றல் வளர்ச்சி என்பது நாம குழந்தைகள் முதல் பெரியவராக மாறுகிற வரைக்கும் எப்படி நாம் அதை கற்றுக்கொள்ளணும், how we should learn that and how we should think, எப்படி நம்ம அதை சிந்திக்கணும், அது மாத்திரமல்ல எப்படி பிரச்சனைகளை நாம சமாளிக்கணும் என்பது குறித்து அது காண்பிக்கிறது. Can you understand me? Once again I will repeat for you. The cognitive development refers to how we learn. Always we are learners. முதல் வீடியோவில் நான் சொன்னேன் L for learner and L for leader. நம்ம எப்பவுமே லேர்ன் பண்ணிட்டே இருக்கிற லீடர்ஸ் தான். அது மாத்திரமல்ல திங்க் பண்ணணும். அதை நம்ம கற்றுக்கொண்ட பிறகு நம்ம யோசிக்கணும். அதுக்கப்புறம் அந்த யோசிச்ச பிறகு எப்படி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் என்பதை குறித்து நாம் என்ன செய்யணும், நாம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஸோ திஸ் இஸ் கால்ட் தி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கோ ஃபார் தி காக்னிட்டிவ் ப்ராசஸ். காக்னிட்டிவ் ப்ராசஸ் அதாவது அறிவாற்றுடைய செயல்முறைகளுக்குள்ளாக நாம் கொஞ்சம் சிந்திக்கும்படியாக போகலாம். வாட் இஸ் தி காக்னிட்டிவ் ப்ராசஸ்? ப்ராசஸ் என்றால் செயல்முறை, ஒரு செயல்பாடு தான். இந்த அறிவாற்றுடைய செயல்பாடு என்னவா இருக்கும்? ஒரு சில இடத்துல நீங்க மேப் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்முடைய அறிவாற்றல் எந்த அளவுக்கு செயல்படுது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் மாதிரி எப்படி இந்த காக்னிட்டிவ் சிஸ்டம் ப்ராசஸ்ல இருக்கு அப்படிங்கிறது குறித்து நீங்க அறிந்திருப்பேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, வாட் இஸ் த காக்னிட்டிவ் ப்ராசஸ்? அறிவாற்றல் செயல்பாடு என்பது என்ன? எளிமையான ஒரு விளக்கம் தான். The cognitive process refer to the mental activities involved in acquiring, processing,
storing and applying knowledge and information. புரியுதுங்களா? காக்னிட்டிவ் ப்ராசஸ்ங்கிறது நம்முடைய சிந்தனையுடைய செயல்பாடுகள். அது மாத்திரமல்ல, அதில் எப்படி நம்ம அதை ஸ்டோர் பண்ணுறது, இந்த நாலேஜ் அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி நம்ம நம்ம அதை அப்ளை பண்ணுறது, இதை படிக்கிறது தான் இந்த காக்னிட்டிவ் ப்ராசஸ். And also, they include essential functions such as learning, attention, perception, and memory, which are crucial for understanding human behavior and mental health. இதை புரியும் நான் தமிழ்லையும் எடுத்து வழங்க நான் விரும்புகிறேன். அறிவாற்றல் செயல்முறை என்றால் என்ன? அறிவாற்றல் செயல்முறை என்பது அறிவு மற்றும் தகவல்களை பெறுதல், அது மாத்திரமல்ல செயலாக்கம் செய்தல், பெற்றுக்கொண்டதான எல்லா டேட்டாஸும் சேமிக்கிறது மற்றும் பயன்படுத்துதல். சேமிப்பது மாத்திரமல்ல, மறுபடியும் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், பயன்படுத்தணும் ஆகியவற்றில் ஈடுபடும் மன செயல்பாடுகளை தான் இது குறிக்கிறது. மனித நடத்தை மற்றும் மன ஆரோக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு முக்கியமான ஒரு கற்றல். Yes, this is an important process to understand the humanity, the mentality of the human beings. அவனுடைய அறிவாற்றல், மன வலிமை என்னவா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு உண்டான செயல்பாடுதான் இந்த காக்னிட்டிவ் ப்ராசஸ். அது மாத்திரமல்ல, கவனம், அதாவது முக்கியமாய் கற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டும், கருத்து மற்றும் நினைவகம் போன்ற அத்தியாவசிய செயல்பாடுகளை அவைகள் உள்ளடக்குகிறது. அதாவது ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸ் இருக்கும் நம்முடைய மெமரியில முக்கியமா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு நீங்க உங்க வீட்டில் ஒரு கபோர்டு இருக்கும் எடுத்துக்கலாம், அவ்வளோ ஒரு டேபிள் எடுத்துக்கலாம். இஃப் யூ ஹேவ் அ டேபிள் இன் யோர் ஹவுஸ், அதுல பாருங்களேன், டேபிளுடைய மேல ஏதாவது வச்சிருப்போம். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற விஷயங்கள்லாம் மேலால இருக்கும். ஒரு பேனா, ஒரு செல்போன், ஒரு லெட்டர் பேட், அடிக்கடி ஈஸியாக எடுக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் மேல் மட்டத்தில் வச்சிருப்போம். அதே சமயத்தில் கீழே ட்ராவில் வச்சு பார்த்துட்டீங்கன்னா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணாமல் ஏதாவது முக்கியமான ஒரு தேவைக்குன்னு சொன்னோம் என்றால் இந்த ட்ராயில் உள்ள வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இங்க் பேட், ஒரு ரப்பர் ஸ்டாம்ப், இல்லை கேஷ் ஏதாவது. அது போல தான் நம்முடைய மெமரி ஸ்டோரேஜ் நம்ம 2 கட்டங்களாக 3 கட்டங்களாக கூட நம்ம பிரிக்கலாம். அதனால இந்த காக்னிட்டிவ் ப்ராசஸை பார்க்கும் பொழுது இந்த முக்கியமான விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், கருத்தில் கொள்ளணும், அது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் போன்ற அத்தியாவசியமான செயல்பாடுகளை எல்லாம் நம்ம கவனிப்பது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஓகே, the next one, let us consider about the attention. attention என்றால் ஆங்கிலத்தில் கவனம் என்ற அர்த்தம். கவனம் செலுத்துகிறது. I believe that now you are paying your attention for this video. இந்த வீடியோவை நீங்க ஒருவேளை கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம், உன்னிப்பா கவனித்து கொண்டு இருக்கலாம். அதை கூட நம்ம அட்டென்ஷன்ல தான் சொல்ல முடியும். அட்டென்ஷனுக்கு 2 வேர்ட்ஸ் இருக்கு, 2 அர்த்தங்கள், 2 சூழ்நிலைகளை என்னால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், when you hoist the national flag, the flag hoister, the commander will say attention. So all the school assembly students will show their attention. Attention என்பது என்ன? Now we are going to learn about attention. What is the attention? Attention is a pivotal to who we are and how we function. நாம் யாரு, எப்படி செயல்படுகிறோம் என்பதெல்லாம் பார்ப்பதுதான் இந்த அட்டென்ஷன் பகுதியில். It allows us to take in information about the world around us. நம்மை சுற்றில இருக்கிற உலகத்திலிருந்து வருகிறதான எல்லா இன்ஃபர்மேஷன் என்னென்பதை நம்ம கவனிக்கிறதான் அட்டென்ஷன். லேர்னிங் நியூ திங்ஸ், புது விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறது ஒரு அட்டென்ஷன் தேவைப்படுது. பெர்ஃபார்மிங் டாஸ்க், திட்டங்கள் எடுத்து நம்ம செயல்படுத்துறது கூட ஒரு அட்டென்ஷன்ல இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்ம இந்த அட்டென்ஷன் குறித்து நம்ம பார்ப்பது நமக்கு அவசியமாகவே இருக்கிறது. அண்ட் ஆல்சோ த கிரியேட்டிங் நியூ மெமரிஸ், புது விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், நம்ம கிரியேட் பண்றது இந்த அட்டென்ஷன்ல வரும். புரிவண்ணமாக தமிழில் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்மை சுற்றியுள்ள உலகத்தை பற்றிய தகவல்களை நாம் பெற வேண்டும். அடுத்தபடியாக இது நம்மை சுற்றியுள்ள உலகத்தை பற்றிய தகவல்களை பெறுவது மாத்திரமல்ல, புதிய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அட்டென்ஷனாக இருந்தோம்னா நிறைய புது விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, அந்த பணிகளை நாம் செய்வதற்கும் புதிய நினைவுகளை உருவாக்குறதுக்கு இந்த அட்டென்ஷன் நமக்கு உதவியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல அட்டென்ஷன் இஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பை many people. In English grammar, I can differ about the attention in 2 ways.
அட்டென்ஷனுங்கிறதுக்கு ரெண்டு வகையான அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, நம்ம உதாரணத்துக்கு தேசிய கொடி ஏற்றுறோன்னு சொல்லுங்களேன். அப்படி கொடி ஏற்றும் பொழுது கமாண்டர் சொல்லுவார் அட்டென்ஷன், இல்ல ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் சொல்லுவார் அட்டென்ஷன் அப்படின்னு. அப்ப எப்படி நிற்பாங்க? அந்த ஸ்டாண்டர்டைஸ் பொசிஷன் இருந்து அட்டென்ஷனுக்கு வந்துருவாங்க. அதாவது கவனம் சிதறாம கண்கள் நேரம் அந்த கொடியை பார்க்கணும். கைகள் வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது, அரெஸ்டான மாதிரி அட்டென்ஷன்ல இருக்கணும். கால்கள் ஒருமித்து நிற்கணும். ஸோ அந்த பாடி லாங்குவேஜே நம்ம அட்டென்ஷன் சொல்லலாம். அது எதை காட்டுதுன்னா உள்ளுக்குள்ள நம்முடைய சிந்தனைகளும் அதே மாதிரிதான், வேற எதையும் யோசிக்காம ஒரு காரியத்தை நம்ம அப்படியே கூர்ந்து கவனிக்கிறதுக்கு பேரும் அட்டென்ஷன் தான். ஓகே, ஸோ we should pay our attention. Without attention we cannot learn anything. Okay, here in the board we can see that attention is we can see the types of attention. இந்த கவனத்துக்கு பல வகை காரியங்கள் உண்டு. The types of attention, கவனத்துடைய வகைகள் நிறைய இருக்கு. What are they? Before that I explained about the types of attention. Let I recall once again about the titles. The sustained attention, and the selecting attention. Third one, alternating attention. Fourth one, divided attention. So now we are going to learn about the four types of the attention. 4 வகையான attention என்பது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நீங்கள் கவனம் செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது கவனம் என்றால் என்பதை குறித்து நான் இப்ப படிக்க போகிறோம். அதை நீங்கள் கவனிக்கும்படி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, what are the types of attention? கவனத்தினுடைய வகைகள் என்னவாக இருக்கிறது? Already I told about the 4 types of attention. The first one is sustained attention. இல்ல என்னோட திரும்ப சொல்றீங்களா? Sustained attention. Okay, sustained means ஒரு நிலையாக இருக்கிறது, நிலையான ஒரு கவனம். The sustained attention. நிலையான ஒரு கவனம். ஓகே, அது குறித்து நம்ம இப்ப பார்க்கலாம். The sustained attention refers to the ability to focus on a specific task or stimulus for an extended period without become distracted. This type of attention is crucial for activities that require prolonged concentration, such as reading a book or watching a movie. It allows individuals to maintain focus on a single task until completion. அதை நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்ல விரும்புகிறேன், அப்பொழுது உங்களுக்கு புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும். நீடித்த கவனம் என்பது ஒரு குறிப்பிட்ட பணி அல்லது ஒரு தூண்டுதல், நீண்ட நேரம் கவனம் செலுத்தும் ஒரு திறனைத்தான் அது குறிக்கிறது. கவனம் சிதறாமல் ஒரு புத்தகத்தை படிக்கிறது அல்லது கவனம் சிதறாமல் ஒரு திரைப்படத்தை 2 அல்ல 3 மணி நேரம் பார்ப்பது அல்லது நீண்ட கால கதைகளை, வரலாற்று கதைகளை கேட்கும் பொழுது அதை கவனித்து உற்று கவனிப்பது, இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் இதில் அடங்கும். இதற்கு கவனம் மிகவும் முக்கியமாய் தேவைப்படுகிறது. இது தனிநபர்கள் ஒரு பணியில் மட்டுமே கவனம் செலுத்தி முடிக்க அனுமதிக்கப்படுகிறது. இது நிறைய பேருக்கு இன்னைக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் நம்ம பார்க்கலாம். மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னா, கவனிக்க முடியாம அப்படியே மைண்ட் அந்த சிந்தனைகள்லாம் சிதறும். இட் இஸ் கால்ட் as a mind distraction. We should avoid that mind distraction. ஒரு பொருள் கீழே விழுந்து சிதறுது அப்படின்னு என்றால் ஆங்கிலத்துல ஸ்கேட்டர்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிந்தனைகள்ல மன சிதறல் இருக்கும் என்றால் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் என்று சொல்லலாம். As a teachers, for example, we are teaching class for the students. அதுல இப்போ 50 பிள்ளைங்க ஒரு வகுப்புல இருக்கிறாங்கன்னா எத்தனை பேர் அவர் ஆசிரியர் சொல்றதை அப்படியே கூர்ந்து கவனித்து உன்னிப்பா ஒரு வார்த்தை கூட தரையில விழுந்துடாம எல்லாத்தையும் இன்புட் ஆக்கிறது, எல்லா குறிப்புகளையும் உள்வாங்குகிற திறமை எத்தனை பிள்ளைகளுக்கு இருக்கு? இன்னைக்கு 100க்கு 100 உள்வாங்குற திறமைகள் இருப்பார்கள். அடுத்து பார்க்கும்பொழுது 75% இருக்கும். மீதி 25% மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும். உங்ககிட்ட இருந்து போன அவுட் கோயிங் எல்லா தீம்ஸ் எல்லாம் லெசன்ஸ் அவனுக்குள்ள இன்கமிங்கா போகும்பொழுது முழுசா போறதில்ல, ஜஸ்ட் 75%. தென் வாட் எவர் தி 25% அது தொலைஞ்சு போச்சு. சில 50% பாதி தான் கவனிச்சாங்க, மீதி பாதி என்ன செய்யல, கவனிக்க என்னால முடியல. பிகாஸ் லேக் ஆஃப் அட்டென்ஷன். இன்னும் ஒரு சிலருக்கு ரொம்ப பரிதாபம், only 25%. முக்காவாசி அவங்களுக்கு மனதுக்குள்ள நுழையவே இல்லை, காவாசி மாத்திரம் தான் அவங்க மனதில் வச்சிருக்கிறார்கள். ஸோ இன் சைக்காலஜி வி கேன் டிஃபர் திஸ்
இதை நம்ம வகைப்படுத்த முடியும் அவங்களுடைய அட்டென்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதனாலதான் ஒரு தேசிய கொடி ஏற்றும் பொழுது அட்டென்ஷன் பிளீஸ், அவ்வளோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா அங்க மைக்கில் ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி சொல்றது அட்டென்ஷன் பிளீஸ். ஒரு நகைச்சுவையாக ஒரு கதையை சொல்ல முடியும். தேசிய கொடிக்கு ஸ்கூல்ல அட்டென்ஷன் பழகின ஒருவர், அவர் அட்டென்ஷனா வேற ஒன்றும் தெரியாது. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் காத்துட்டு இருக்கிறாரு, மைக்கில் அனௌன்ஸ் பண்றாங்க அட்டென்ஷன் பிளீஸ். அவர் உடனே அவருடைய பெட்டி படிக்கலாம் கீழே வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல அப்படியே நிற்கிறார். ஸ்டாண்டர்டீஸ் அட்டென்ஷன் பொசிஷன்ல நிற்கிறாரு, குடியேற்றுறது போல. அந்த பிளாட்ஃபார்ம்ல நடந்து போன எல்லாருமே திரும்பி பார்க்கறாங்க, என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி. ஒரு சிலர் அப்படி யோசித்தாங்க, இவருடைய பக்தி பயங்கரமா இருக்கும் போல் இருக்குன்னு சிலர் பேசி நகைச்சுவையாய் சிரித்து கொண்டு போனார்கள். பிகாஸ் he doesn't know about the attention, the word meaning for attention. அட்டென்ஷன்ங்கிறப்ப ரெண்டு வகையாக காணப்படுகிறது. ஒன்று பாடி லாங்குவேஜோட அட்டன் பண்ணி காட்டணும், அட்டென்ஷன்ல கவனமா இருக்கணும். அடுத்தது the inner things, the inner feeling, the inner mind, the cognitive மனநிலையில அவர் கவனம் செலுத்துகிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நீங்கள் இந்த மாட்டு வண்டி குதிரை வண்டி எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாட்டு வண்டியில ரெட்டை மாட்டு வண்டி ஓட்டுவாங்க. ஆனா குதிரை வண்டி பார்க்கும் பொழுது குதிரையினுடைய கண்களில திரை இருக்கும். திரை கட்டி ஒரு சின்ன துணி போட்டிருப்பாங்க, பிறகு குதிரை வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்கிரீன் மாதிரி தொங்கும். எதுக்காக அப்படி? அனிமல் சைக்காலஜி படிச்சோன்னு சொல்ல மாட்டால், குதிரை அக்கம் பக்கம் பார்த்தோம்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அப்போ பின்னாடி இருக்கிற ராஜா என்ன செஞ்சிருவாங்க, பாதிக்கப்படுவாங்க. அதனால ஒரே கவனமாய் அந்த டிராபிக்ல அட்டென்ஷனா போகணும், கவனமா போகணுங்கிறக்காய் குதிரைக்கு அப்படி செய்தார்கள் என்று சைக்காலஜி புக்ஸ்ல எல்லாம் நம்ம படிக்கிறோம். அது போலதான் மனிதர்களுக்கும் we should be very attention in our area while reading a book, while watching a film or a TV serial or listening a history of a man. Suppose a doctor, for example, a doctor should pay his total attention for the patient. He should incline his ear what the patient is talking and giving all the reports about his body, about his sickness. இப்படி எந்த இடத்துல போனாலும் அட்டென்ஷன் நமக்கு மன அளவில் இருக்கிற ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கவனங்கள் சிதறாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. ஓகே, இதுதான் அட்டென்ஷன் என்கிறது நம்ம பார்ப்போம். Now we are going to think about the types of attention. அட்டென்ஷனுடைய வகைகள் என்ன, கவனத்தினுடைய வகைகள் எத்தனை வகைப்படும், அதை நம்ம பார்க்கலாம். There are 4 main types of attention. அட்டென்ஷன் படிக்கும் பொழுது 4 வகைகள் இருக்கிறது. What is that? Sustained. Sustained means தமிழ்ல நிலையான ஒரு கவனம். இரண்டாவது the selecting attention. What is selective attention? தேர்ந்தெடுக்கப்பட்டதான ஒரு கவனம். மூன்றாவது alternating attention, அதாவது தமிழ்ல மாற்று கவனம். Again the fourth point is divided attention, அதாவது பிரிக்கப்பட்டதான கவனம். Now we are going to think about the 4 types of attention. What is the sustained attention? அதாவது நிலையான ஒரு கவனம் என்பதை குறித்து நம்ம அதை பார்க்க போகிறோம். The sustained attention refers to the ability to focus on a specific task or stimulus for an extended period without becoming distracted. This type of attention is crucial for activities that require prolonged concentration, such as reading a book or watching a movie on the TV. It allows individual to maintain focus on a single task until completion. For example, if you are watching a movie, from the first scene to the last scene, your mind should pay a total attention to observe all the things from the movie. The dialogues, the dance, the comedies, the fighting scenes, songs time, everything. Totally from the first scene to the last scene, you should observe in your mind. That is called the sustained attention. But for example, I can say some people will leave that place. If a phone call comes, the mobile call, just he will divert from that attention. So many diversion will happen in our lives. அப்படி இல்லாம நிலையான ஒரு கவனத்துக்குள்ள இருக்கிறது நமக்கு நல்லது. So the first thing is the sustained attention. Okay. The second one is selective attention. Selective attention. The second one, in Tamil we can say தேர்ந்தெடுக்கப்பட்ட கவனம். தேர்ந்தெடுக்கப்பட்ட கவனம். Okay, listen the definition. The selective attention is the capacity to focus on one particular stimulus, which ignoring other distractions. This type of attention is essential in environments
with multiple completing stimuli, such as listening to a friend in a noisy room. It helps individuals filter out irrelevant information and concentrate on what is the most important at that moment. Can you understand my explanation? Okay, let I give in Tamil so that the Tamilians can understand the definition of the selective attention. தேர்ந்தெடுக்கப்பட்ட கவனம் என்பது ஒரு குறிப்பிட்ட தூண்டுதலில் கவனம் செலுத்தி மற்ற கவன சிதறல்கள் எல்லாம் புறக்கணிக்கிற ஒரு திறமையாகும். அதாவது 4 விஷயங்களை நம்ம ஒன்னா கவனிச்சிட முடியாது. 4 பஸ்ல ஒன்னா ஏறிட முடியாது. ஒரு பஸ்ல ஏறி நிம்மதியா பிரயாணம் பண்றது போல just we should consider about one thing with a total heart and mind. மற்றதெல்லாம் புறக்கணிச்சிடும். Mind will avoid the unnecessary things and concentrate on the special thing. சத்தமில்லாத அறையில ஒரு நண்பனுடைய பேச்சு கேட்பது போல. அதாவது ஒரு நண்பர் வந்து அமைதியா அவங்ககிட்ட பேசுறாரு. அவர் பேசுற அத்தனையுமே நம்ம என்ன செய்யறோம்? கவனிக்கிறோம். அந்த அறைக்குள்ளாக அவருடைய சத்தம் மாத்திரமல்ல, ஒருவேளை வேற சத்தங்கள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஃபேன் ஓடுற ஒரு சத்தம், இல்ல ரேடியோ பாடிட்டு இருக்கிறதான ஒரு சவுண்டு, இல்ல பக்கத்துல கிச்சன்ல ஏதாவது ஒரு குக்கர்ல விசில் அடிக்கிறதான சவுண்டு, இல்ல அந்த வீட்டினுடைய குழந்தைகள் வெளியே விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு சவுண்டு. So many sounds will distract your attention, but you should meet your friend individually in the room. அறைக்குள்ள நீங்க அவரை சந்தித்து அவர்கிட்ட பேசும் பொழுது அவர் சொல்ல எல்லாவற்றையும் முழு கவனமாக கேட்பதுதான் இந்த செலக்டிவ் அட்டென்ஷன் என்று சொல்லலாம். ஓகே, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த வகையான கவனம் அவசியம். இந்த வகையான ஒரு அட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். இது தனிநபர்களை பொறுத்த மற்றும் தகவல்களை வடிகட்ட வேண்டும். யூ ஷுட் ஃபில்டர் ஆல் தி டீடைல்ஸ் அந்த டேட்டாஸ். அவர் சொல்றதை அப்படியே கவனித்து செலக்டடா அவர் சொல்றதை மட்டும் கேட்டுக்கிட்டே அப்படியே ஃபில்டர் பண்ணணும், அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். அவர் சொல்ற A to Z எல்லா விஷயங்களும் அப்படியே உள்வாங்கிட்டே இருக்கணும். இந்த நேரத்துல மிக முக்கியமானது இந்த உள்வாங்கல், கவனம் செலுத்தி அதை நம்ம கேட்கணும். So I believe that you can understand this explanation. The second type is the selective attention. Selective attention. தேர்ந்தெடுக்கப்பட்டதான ஒரு கவனம். Okay. Next we are going to see about the third one, the alternating attention. The alternating attention. In Tamil we can say மாற்று கவனம். Alternative. வேற ஒன்றை கொண்டு வந்து அங்க ஆல்டர் பண்றது, மாற்றி அமைக்கிறது. Doing some alternations in that attention. Let I read the definition in English. Alternating attention involves the ability to switch focus between different tasks or stimuli that require different cognitive demands. For example, a person might alternate between reading and recipe and preparing a meal. This type of attention is important for multitasking and managing various responsibilities simultaneously. Can you understand the definition? Okay, let I explain in Tamil also so that you can understand. மாற்று கவனம் என்பது வெவ்வேறு பணிகளை அல்லது வெவ்வேறு அறிவாற்றல் தேவைகள் தேவைப்படும் தூண்டுதல்களையோ மாற்றுத்திறனை உள்ளடக்கியது. உதாரணமாக, ஒரு நபர் ஒரு செயல்முறையை படிப்பதற்கு உணவை தயாரிப்பதற்கு இடையிலே மாறி மாறி செல்லலாம். அதாவது சமைக்க போன ஒருவர் ஒன்று சமையல கவனம் செலுத்தும், சமையலையும் பார்த்துக்கிட்டு புக்கையும் படித்து கொண்டு இருக்கிற அந்த 2 ஆக்ஷன்ஸ் நம்மளால பார்க்க முடியும். அப்ப இது என்ன செய்தா ஆல்டர்னேட்டிவா மாறிடுது. அது ஆக்சுவலா ஆல்டர்னேட்டிவ் மாறிடுது. 2 வேலை ஒரே இடத்துல 2 வேலை செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? 2 வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ nowadays we can see that in the roads, in the bypass roads or highways roads, the bike riders, they will ride the bike. Meanwhile, at the same time, they will use the mobile phone also. So they met accidents. Nowadays, the government is giving awareness videos for this type of accidents. The bike riders should not use the handphone. Mobile பேசிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம் என்கிற விழிப்புணர்வுல நம்ம கொடுக்குறாங்க. Because the mind has been distracted, not in a selected place. The alternative attention. வண்டி ஓட்டுறதுக்கு பதிலாக வேற ஒன்று ஆல்டர்னேட்டிவ் அவங்களை வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு அட்டென்ஷன் கவனத்தை ஈர்க்கிறது. ஸோ கவனம் சிதறும் பொழுது அந்த ப்ராப்ளம் ஆகுது. அதிகப்படியான ஆக்சிடென்ட் இன்னைக்கு எதனால் ஆகுது? கவனங்கள் சிதறுவதனாலே.
So a driver should have the total attention to see all the ways to drive a car. ஸோ அந்த சிந்தனை சிதறாம இருக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். இந்த உதாரணங்கள் நான் சொல்றதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே சமயத்துல ஒரு சிலர் நம்ம பார்க்கலாம், அட் அ டைம்ல 2 வேளை 3 வேளை செஞ்சிருவாங்க. அது அவங்களுடையதான கெப்பாசிட்டி பொறுத்து. ஸ்ட்ராங் டேலண்டட் பர்சன், சப்போஸ் அ லீடர், he needs this type of, இது ஒரு வகையில தேவைன்னு கூட சொல்லலாம். ஒரு வகையில தேவையில்லாதது, இன்னொரு வகையில தேவை. எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு லீடரா இருக்கிறவர் அட் அ டைம்ல 2-3 வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். ஃபோனும் பேசிக்கணும், அதையும் பார்க்கணும், ஒரு 3 வேலை ஒன்னா செஞ்சு சீக்கிரம் முடிக்கணும். அது மல்டி டேலண்டட்னு சொல்லலாம். அவங்களுடைய பல்வகை திறனை சார்ந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட திறமைசாலியா இருந்தா ஆனா எல்லா வேலையும் நல்லா செஞ்சிடணும். ஆட்கள் அவ்வளவு வேலைகளை செய்து கடைசியில ஒண்ணுல கூட சக்சஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி நல்ல திறமை இருக்கிறவங்க 3 வேலை ஒன்னா செய்துட்டு கூட என்ன செய்வாங்க, விஷயத்தை சக்சஸ் பண்ணிடுவாங்க. த மெயின் திங் இஸ் த டெஸ்டினேஷன். முடிவு வந்து வெற்றியா இருக்கணும். அதனால try to do your best. In this part we devoted about the alternating attention. அதாவது மாற்று கவனத்தை குறித்து நாம சொல்ல கேட்டோம். இன்னும் தொடர்ந்து நம்ம அதை என்ன சொல்லலாம், அடுத்தபடியாக the next, the fourth attention குறித்து நம்ம பார்க்கலாம். The fourth type of the attention is divided attention. Divided attention, பிரிக்கப்பட்டதான ஒரு கவனம். Divided attention refers to the ability to process multiple sources of information or prefer more than one task at the same time, commonly known as multitasking. An example of divided attention is driving while talking to a passenger. While it is a common practice, research shows that divided attention can reduce overall performance and tasks due to the limited cognitive resources available. இதுக்கு முன்பாக நான் சொன்ன 3வது வகையை சேர்ந்ததாக தான் இது இருக்கும். அதை விட சற்று மாறுபடுகிறதாக இருக்கும். A little different between the third alternating attention and the fourth point, the divided attention. It seems similar, but a little part shows the difference between the two models, different types. Okay, பிரிக்கப்பட்ட கவனம் என்பது பல தகவல் ஆதாரங்களை செயலாக்கம் அல்லது ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளை செய்யும் திறனை குறிக்கிறது. அட் அ டைம்ல 2 வேலை 3 வேலை எல்லாம் செய்வாங்க, ஆனா சக்சஸ் பண்ணிடுவாங்க. எல்லாராலும் முடியாது, ஆனா ஒரு சிலர் கிளவரா இருப்பாங்க, அதுல சக்சஸ் பண்ணிடுவாங்க. எடுத்துக்காட்டா இப்படி சொல்லலாம், இது ஒரு பொதுவான ஒரு பல்பணி என்று அழைக்கப்படுகிறது. அது மல்டி ஒர்க், தமிழ்ல சொன்னா அது ஒரு பல்பணி, பல் வகையான பணிகளை செய்யறாங்க. பிரிக்கப்பட்ட கவனத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்க விரும்புகிறேன். ஒரு பயனுடன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவது. Suppose if you are driving the car, the nearby seated persons will talk with you. Suppose you are a bus driver, you can hear the music, the radio music, and also you can hear the other speech or talk from the nearby seated person. And also you should drive, you should manage, you should control your steering, you should play your gears, you should horn in that area. So multi type of works. ஒரு டிரைவர் அந்த இடத்துல எவ்வளவு வேலைகளை அட் அ டைம்ல செய்யறாரு பாத்தீங்களா? This type is called as the last type, the divided attention. பட் அவங்க அதுல சாமர்த்தியமா செஞ்சிடறாங்க. சில நாட்கள் சாமர்த்தியமா அவங்க செஞ்சிடறாங்க சில வேலை. அதனால நம்ம அந்த இடத்துல பார்க்கிறது the fourth type, the divided attention. So far we spend this time to read all these types. The next one we are going to see the span of attention. The span of attention. Okay, I believe that up to this time you heard many things about the TED psychology. Don't forget anything. Just remind in your mind and pay your attention to continue the class.